ஸோ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து வெக்டார் ஆப்ரேஷன்ஸ். வெக்டார் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. டாட் ப்ராடக்ட்ஸ், அவுட்டர் ப்ராடக்ட், அது மாதிரி அந்த வெக்டார் ஆப்ரேஷன்ஸ், வெக்டார் டிரான்ஸ்போஸ் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக மேனுவலாக எப்படி பண்ணுவோம், இல்லை மேத்தமெட்டிக்கில் எப்படி பண்ணுவோம். இன் அடிஷன் டு தட் நம்ம நம்பைல எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார் அடிஷன். இப்போ ரெண்டு வெக்டார் கன்சிடர் பண்ணி x இஸ் ஈக்குவல் டு 2 and 4. அதே மாதிரி y இஸ் ஈக்குவல் டு 3, 3. ஸோ x plus y அப்படின்னா which is equal to 2, 4 plus 3, 3. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுவாங்க, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ 2 plus 3 is equal to 5, 4 plus 3 is equal to 7. ஸோ இதே மாதிரி வெக்டார் சப்ராக்ஷன் அப்படின்னா x minus y அப்படின்னா இப்போ நம்ம வேற ரெண்டு வெக்டார் எடுத்துக்குவோம். x is equal to 1, 3, y is equal to 3, 2. So x minus y அப்படின்னா 1, 3 minus 3, 2. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 minus 3 வந்து -2, அதே மாதிரி 3 minus 2 வந்து 1. ஓகேவா? ஸோ அடுத்து வெக்டார் டிரான்ஸ்போஸ் நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல படிச்சிருப்போம். எச் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு அது மாதிரி ஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து ரோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ எச் இஸ் ஈக்குவல் டு 1, 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா எச் டிரான்ஸ்போஸ் வந்து 3 அப்படின்னு. அதாவது ப்ராப்ளமா ரோவை டிரான்ஸ்போஸ் பண்றது, அதே மாதிரி ரோவை வந்து ப்ராப்ளமா டிரான்ஸ்போஸ் பண்றது. இது வந்து மிஷின் லேர்னிங்ல நிறைய மெத்தட்ஸ்ல, இமேஜ் ப்ராசஸிங்ல, நியூமெரிக்கல் வெக்டார்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மேனுவலாக ரைட் பண்ணும்போது நமக்கு சிங்கிள் டைமென்ஷனல் வெக்டாரா இருக்கிறதுனால நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. டிஃப்ரென்ஸ்னா நமக்கு ப்ராப்ளமா இருக்கிறது வந்து ரோவா இருக்கும், ரோவா இருக்க போகிறது வந்து ப்ராப்ளமா டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் தான் நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். பட் இந்த டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்போஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் நம்ம மிஷின் லேர்னிங்ல. அடுத்தது வெக்டார் மல்டிப்ளிகேஷன். வெக்டார் மல்டிப்ளிகேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா சொல்ற மல்டிப்ளிகேஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா x is equal to 1, 3, y is equal to 2, 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த மல்டிப்ளிகேஷனை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா x டாட் y அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். x டாட் வந்து ஒரு இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இது வந்து நார்மலா நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி ரெண்டு வேல்யூஸ், ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் ரெண்டு வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 and 2 மல்டிப்ளை பண்ணுவோம், அதே மாதிரி 3 and 2 மல்டிப்ளை பண்ணுவோம். Let's do 1 into 2, 2, 3 into 2, 6. ஓகேவா? அடுத்தது வந்து வெக்டார்லயே வந்துட்டு we have டாட் ப்ராடக்ட். இது எல்லா டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ்க்குமே வந்து நம்பைல பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு.
நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்ல. அந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம கால் பண்ணா போதும். இப்போ இது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். x is equal to 1 2ன்னு வச்சுட்டோங்க. y is equal to ஃபார் எக்ஸாம்பிள் 4 வச்சுட்டோங்க. ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் வந்து எக்ஸ் டாட் ஒய் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது டாட் வச்சு மேலே பார்த்தால டாட் ஒரு சர்க்கிள் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் டாட் ஒய் அப்படின்ற மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு இன்டூ ஒய். எக்ஸோட டிரான்ஸ்போஸ்னா தெரியும். 1 2 வந்து இப்படி எழுதுவோம். ஒய் வந்து அப்படி இருக்கும். 4 4 அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு 1 எடுத்துட்டு இன்டூ 4 அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் எடுத்துட்டு அதில் செகண்ட் நம்பர் 1 into 4 plus 2 into 4 which gives 8. இது வந்து ஸ்கேலார் சாரி 1 into 4 வந்து 4 plus 8 4 plus 8 is equal to 12. ஓகே, இந்த 12 அப்படின்றது வந்து ஒரு ஸ்கேலார் நம்பர், அதாவது வெக்டார் இல்லாம நம்ம ஒரு ஸ்கேலாரா வந்து ரிசல்ட் வரும். அடுத்த மல்டிப்ளிகேஷன் டைப் வந்து வெக்டார் அவுட்டர் ப்ராடக்ட். வெக்டார் அவுட்டர் ப்ராடக்ட். அவுட்டர் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா திரும்ப ரெண்டு வெக்டார் கன்சிடர் பண்ணிக்குவோம். x is equal to 1 2, y is equal to 3 3. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அவுட்டர் ப்ராடக்ட் அப்படின்னா சர்க்கிள் ஒரு எக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. y is equal to இது என்ன பண்ணுவோம்னா மொதல் இன்னர் ப்ராடக்ட் அந்த டாட் ப்ராடக்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒய் பண்ணோம். இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ் இன்டூ ஒய் டிரான்ஸ்போஸ். எக்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம் 1 2, ஒய்யை வந்து டிரான்ஸ்போஸ் பண்றோம் 3 3. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இந்த 1 2 வந்து ஃபர்ஸ்ட் இது இந்த 3 எடுத்து இதோட மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி 1 into 3 3 2 into 3 6. இப்போ அடுத்து செகண்ட் நம்பர் எடுத்து திரும்ப அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into 3 3 2 into 3 6. ஸோ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் வெக்டர் மாதிரி நம்ம ரிசல்ட் வரும். டாட் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி வேல்யூ ரிசல்ட் வந்துச்சு. இதுல வந்துட்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டி ரிசல்ட் வரும். இன்னொன்று வந்து மல்டிப்ளையிங் எ வெக்டார் வித் எ ஸ்கேலார், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஒரு ஸ்கேலாரோட ஸ்கேலார் வேல்யூவோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்றது. ஸ்கேலார் வேல்யூ அப்படின்னா இப்போ a இன்டூ h1 into h2 அப்படின்னா உள்ள a அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு which gives ah1 ah2. அதாவது இப்போ 5 into ஒரு வெக்டர் 1 into 2 இருக்கு அப்படின்னா which gives 5 10. இதான் மல்டிப்ளையிங் வித் ஸ்கேலார், மல்டிப்ளையிங் வெக்டார் வித் ஸ்கேலார். ஸோ இதான் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். இது நம்பையில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட அடிஷன் வந்துட்டு we use np டாட் npன்னா என்னன்னு பார்த்தோம் நேற்று. numpy மாடியூல் வந்து np அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணுவோம். numpy டாட் ஆட் ஆஃப் x, y. ஓகே, அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்றதுக்கு np டாட்
subtract. So np dot subtract. Transpose np dot transpose. டாட் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாட் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம்ல பார்ப்போம். அதே மாதிரி அவுட்டர் ப்ராடக்ட்டுக்கு we have np dot outer. மல்டிப்ளை, அதாவது நம்ம நார்மலா மல்டிப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் வித் செகண்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்றதுக்கு np டாட் மல்டிப்ளை அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to use in numpyல யூஸ் பண்ணி நம்ம பார்த்த வெக்டர் ஆபரேஷன்ஸ்லாம் பண்ண போறோம். இப்போ we'll see the programs. நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து கூகுள் டோலாப் என்வரான்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் இம்போர்ட் numpy as np. numpy வந்து நான் np அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். mp.array of 1,3 ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஹெச்ன்ற அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். np.array of 3,3. அப்ப np.add நம்ம sum of 2 vectors அதை பார்த்தோம்னா np.add of x, y அப்படின்னா இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி 4ன்னு வரும். அதே மாதிரி 3ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி 6 அப்படின்ட்டு வரும். சப்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூஸ் வந்து 1 - 3 வந்து -2, 3 - 3 வந்து 0. np.subtract. ஓகேவா? டிரான்ஸ்போஸ் வந்து சிங்கிள் டைமென்ஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா np டாட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஹெச்ன்னு தந்திருக்கேன். ஹெச்ஓட வேல்யூ வந்து 1,3ன்னு இருக்கு. இங்க வந்து பிரிண்ட் டி அப்படின்னா 1,3 தான் பிரிண்ட் ஆகுது. நமக்கு சிங்கிள் டைமென்ஷனல்னால டிரான்ஸ்போஸ்ல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரியல. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். np டாட் அரே ஆஃப் 1,2. இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். சாரி, லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். யூ கேன் ரெஃபர் தட். லெக்சர் 1ல பார்த்துருப்போம். 1,2, 3,4 அப்படின்றதுல இருக்கும். இது 2 டைமென்ஷனல் அரே. இது டிரான்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ரோஸ் வந்து காலம்ஸ் ஆகும், காலம்ஸ் வந்து ரோஸ் ஆகும். டிரான்ஸ்போஸ் கன்வெர்ட் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. செகண்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரேல இருக்க 3 அப்படின்ற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்துருக்கு, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் அரேல வந்துருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல வந்துருக்கு. அதே மாதிரி இந்த வேல்யூஸும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ வெக்டர். அதாவது 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் மாதிரி கூட வச்சிடலாம் நீங்க. உங்களோட சிங்கிள் டைமென்ஷனல் வெக்டார்ல டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அது ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் நடந்ததுன்னு நம்ம தெரியல. ஸோ வி ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இட் வித் அ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல 2 டைமென்ஷனல் அரே வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தது வந்து எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒய். எக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி அதில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் அதில் இருக்க வேல்யூஸையும், அதாவது ஒய்ல இருக்க எக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து ஒய்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவாங்க, பிளஸ் செகண்ட் எலமெண்ட்டை மல்டிப்ளைட் பை த செகண்ட் எலமெண்ட் ஆஃப் த ஒய். ஓகேவா? அதாவது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அதே நம்பர்ஸ் தான் இங்கேயும் தந்திருக்கேன். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் 1 into 4 plus 2 into 4. So 4 plus 8 is equal to 12 ரிசல்ட் வரும் உங்களுக்கு. அடுத்து வெக்டார் அவுட்டர் ப்ராடக்ட். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிடுறோம்னா np டாட் அப்படின்னு யூஸ் பண்ணிடுறோம். இப்போ நீங்க இதை வந்து நீங்க
என்பி டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணிடுறேன். நியூ ஓப்பன் பண்ண திரும்ப ரீஓப்பன் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ -2 இந்த ரிசல்ட்ஸ்லாம் அப்படியே வந்துருச்சு. ஸோ இதை எதிர்த்து இப்போ நான் திரும்ப ரன் பண்ணேன்னா இப்போ என்பி டாட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன அந்த நம்பையில் நம்மகிட்ட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே ஆகும். இப்போ டாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டாட் ப்ராடக்ட் பண்ணுறது, அது மாதிரி நம்மகிட்ட எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் டிஸ்பிளே ஆகும். அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். நம்மகிட்ட ரெஃபரன்ஸ்க்காக ஹெல்ப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டாட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோல டிஸ்பிளே ஆகும். நம்ம தேவையான ஃபங்க்ஷனை யூ கேன் சூஸ் இட் ஃப்ரம் தட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் என்பி டாட் டாட் ஆஃப் HTML பார்த்தோம். இதை ரன் பண்ணிட்டு சாரி டாட் ஆஃப் 2 பேராமீட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் வெக்டர், செகண்ட் வெக்டர். ஓகே, அதே மாதிரி அவுட்டருக்கு என்பி டாட் அவுட்டர். அவுட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா அவுட்டர் அப்படின்றது எக்ஸ் ஒய் டிரான்ஸ்போஸ். டாட் ப்ராடக்ட்ல என்ன பார்த்தா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒய், இது வந்து அவுட்டர் ப்ராடக்ட் வந்து எக்ஸ் ஒய் டிரான்ஸ்போஸ். உங்களோட டாட் ப்ராடக்ட்ல வந்து ரிசல்ட் ஸ்கேலாராக வரும். இங்கே வந்து உங்களோட வெக்டார் ஃபார்மேட்ல ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயே வந்து நமக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேலாரோட ஒரு வெக்டார் ஆட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 × x. எக்ஸ்ன்றது ஒரு வெக்டார், ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் 1, 2. ஸோ 5 × x அப்படின்னா 5 × 1 வந்து 5, 5 × 2 வந்து 10 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறோம். இது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன், கன்வென்ஷனல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. 1 × 3 = 3, 2 × 3 = 6. இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதான் வந்து வெக்டார் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம மிஷின் லேர்னிங்கில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வேறு இடத்துல யூஸ் பண்ணுவோம். வித் ஹையர் டைமென்ஷன்ஸோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, தேங்க்யூ.